அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தனியாக இருந்த மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் மகாராஷ்டிரா நோக்கி தனிப்படை விரைந்திருக்கிறது. பணிப்பெண்ணை தேடி மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு விரைந்து சென்ற 2 தனிப்படைகள் அங்கு தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்காங்க? முழுமையான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, அதாவது ராமநாதபுரம் அடுத்த நஞ்சுண்டாபுரம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் தான் இந்த 82 வயதான கஸ்தூரி என்ற மூதாட்டி. இந்த கஸ்தூரி என்ற அந்த மூதாட்டி அவரது மகன் சித்த மருத்துவரான ராம்குமார் குட்டி. இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பணி நிமித்தமாக வியட்நாம் சென்றிருந்த நிலையில தான் தாயை பார்த்துக் கொள்வதற்காக நேபாளத்தைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவர் 35 வயதான சுஜா என்பவர், ஸ்ருதி என்று அழைக்கப்படுகிறார். அவரை நம்பி அவர் விட்டு சென்ற நிலையில நேற்றைய தினம் சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மூதாட்டி கஸ்தூரியினுடைய மகளான சுஜாதா என்பவரை பார்ப்பதற்காக மூதாட்டி இந்த பணிப்பெண்ணுடன் சென்றிருக்கிறார். பின்னர் 7 மணி அளவில் அவர் இரவு வீடு திரும்பியிருக்கிறார். வீடு திரும்பும் பொழுது இருவரும் தான் வந்திருக்கிறார்கள். அந்த பெண் வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இரவு 11 மணிக்கு மேல் அந்த பெண்ணினுடைய நண்பர்கள் என்ற அடிப்படையில் ஒரு 3 பேர் வந்திருக்கிறார்கள். 3 பேர் வந்து மூதாட்டியை கை கால்களை கட்டி குப்புற படுக்க வைத்து அவரது வாயில் துணியை வைத்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 2 சவரன் நகையை அபகரித்துக் கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த தகவல் நேற்று காலை வழக்கம் போல மூதாட்டியினுடைய வீடு திறக்கப்படாமல் இருந்ததை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து பார்க்கும்பொழுதுதான் மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவரது வீட்டின் பின்புறம், அதாவது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பின்புறம் ஒரு செல்போன் இருந்தது. அந்த செல்போனை கண்டுபிடித்து மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அந்த தப்பி சென்றது யார் என்ற அடிப்படையில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இரவு வந்து அந்த 11 மணிக்கு மேல் 3 பேர் இந்த பெண் என 4 பேர் அந்த வீட்டிலிருந்து தப்பி சென்றது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணினுடைய செல்போன் எண்ணை பரிசோதித்து அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த பெண் எங்கெல்லாம் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை முடக்கியிருக்கிறார்கள். இதற்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 7 தனிப்படைகளில் குறிப்பாக 3 தனிப்படைகள் மகாராஷ்டிராவை நோக்கி 2 தனிப்படைகளும் சென்னைக்கு 1 தனிப்படையும் என விரைந்திருக்கிறார்கள். மற்ற 4 தனிப்படைகளும் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை முடுக்கி அவர்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு அந்த பெண்ணுடன் வந்தவர்கள் அவரது கணவர் மற்றும் நண்பர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இருப்பினும் அந்த எதற்காக அந்த கொலையை செய்தார் என்ற ஒரு கோணம் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக அந்த முதலில் மூதாட்டியை கொன்றுவிட்டு வீட்டில் அதிக அளவிலான நகை பணம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் முதலில் கொலை செய்துவிட்டு அந்த நகையை தேடி இருக்கலாம் என்றும், வீட்டில் நகை பணம் அதிக அளவில் கிடைக்காததால் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் நகையை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோடி இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அவருடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த பெண் அவரது அந்த கால் ஹிஸ்டரி ஆகியவற்றை தற்பொழுது காவல்துறையினர் சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர் எங்கு சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் அந்த வீட்டிலிருந்து பல்வேறு கோணங்களில் 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஒவ்வொன்றாக தற்போது காவல்துறையினர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய 4 தனிப்படையினர் தொடர்ந்து இந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் 1-2 நாட்களில் இந்த கொலை செய்துவிட்டு தப்பியோடிய அந்த பணிப்பெண், நேபாளத்தைச் சேர்ந்த பணிப்பெண் மற்றும் அந்த 3 பேர் என அனைவரையும் கைது செய்து விடுவோம் என காவல்துறையினர் தற்போது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.